ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாண்டியன் தங்கமயிலு சரவணனோட உட்காந்து கடையோட கணக்கு வழக்குகளை பாத்துக்கிட்டு இருக்காங்க. கோமதி அந்த வழியா வரும்போது சுகன்யாவை பார்த்து, சுகன்யா இன்னுமா பழனி வீட்டுக்கு வரல? மாமாவே வந்துட்டாரு, ஏன் இன்னும் பழனி வரல அப்படின்னு கேக்கும்போது சுகன்யா சொல்றாங்க, தெரியல அத்தாச்சி, இன்னும் இம்புட்டு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. சரி, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட சொல்றியா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. சுகன்யாவும் சரி அத்தாச்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பழனி உள்ள வந்துடுறாரு. பழனி வரும்போதே குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு வர்றாரு. இத பாக்குற சுகன்யா, ஏய் என்ன பண்ற? பாண்டியனும் கோமதி அத்தாச்சி இங்கதான் இருக்காங்க, எதுக்காக இப்படி செஞ்சிருக்கீங்க, வாங்க அப்படின்னு சுகன்யா கூட்டிக்கிட்டு போகும்போது பாண்டியன் பழனி தள்ளாடி நடந்து வர்றத பார்த்து, டே பழனி நில்லு, என்னடா என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்க, உனக்கு இந்த பழக்கம் கிடையாதே, எதுக்காகடா இப்படி செஞ்சிருக்க, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மச்சான், நான் போறேன், என்னை விட்டுருக அப்படின்னு பழனி சொல்றாரு. என்னடா விடுறது, என்ன விடுறது? நல்லவன் ஒருத்தன் இப்படி குடிச்சிட்டு வந்தா கேள்வி கேட்காம விட்டுருவாங்களா? உனக்கு சம்சாரம்னு ஒண்ணு வீட்டுல இருக்குல்ல, அது கேள்வி கேட்காதா? ஏன்டா இப்படி தப்பு பண்ற? போதும் மச்சான், என் வாய கிளறாதீங்க, நான் ஏதாச்சும் சொல்லி போடுவேன், சும்மா இருங்களேன். அவன் ஏதாவது வேலை செஞ்ச அலுப்புக்காக குடிச்சிருப்பான், நீங்களும் தானே சில நேரம் இப்படி வருவீங்க அப்படின்னு கோமதி சொல்லும்போது, ஏய் வேலை செஞ்சா அலுப்பு வருவான், இந்தா தங்கமயிலும் தான் கடையில முழுக்க முழுக்க வேலை செய்து எனக்கு ஒத்தாசையா கணக்கு எழுதி வச்சிருக்கு, ஒவ்வொரு நேரமும் கரெக்டா ஒன்னு குறிச்சு வைக்குது, எனக்கு எவ்வளவு உதவியா இருக்குது. தங்கமயில் கடைக்கு வந்ததுல இருந்து இப்ப எனக்கு வேலை பலுவே இல்ல, பொறுப்பா கடையை பாத்துக்கிறது பொம்பளை பிள்ளை, இவன் அப்படி குடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. ஆமா, பெருசா கணக்கு பாக்குறாங்க பொறுப்பா அப்படின்னா என்ன மச்சா சொல்ல வரீங்க? இத்தனை நாள் நான் பொறுப்பு இல்லாம கடையில இருந்தேனாக்கும், நான் வெட்டியா கடையில இருந்தேனா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க மருமக தங்கமயில் கடைக்கு வந்த உடனே உங்க கடை ரொம்ப பொறுப்பா நடக்குதாக்கும், அந்த பொறுப்ப நீங்க வந்து பார்த்தாதான் மச்சான் உங்களுக்கு தெரியும் என்னன்னு. ஏன் மச்சான் உன் கண்ணன குருடா போச்சா? உன் மூளைய கழட்டி கீழே வச்சுட்டியா? கடையில என்ன நடக்குதுன்னு ஒரு விவரமும் தெரியாம இப்படி தங்கமயில் பொறுப்பா இருக்குன்னு பாராட்டிக்கிட்டு இருக்கியே. நானும் சரவணனும் சரி, அதுக்கு முன்னாடி செந்தில் இருக்கும் போதும் மாங்குன்னு உழைச்சிருக்கோம், மூட்டையை தூக்கி வச்சிருக்கோம், ஒவ்வொரு வீடா போய் டெலிவரி கொடுத்திருக்கோம், என்னைக்காவது நீ பாராட்டிருக்கியா? ஏன் மச்சான் உனக்கெல்லாம் மனசாட்சியா இருக்காதா? ஒரு 200 ரூபாய் தானே கேட்டேன், செந்தில் வீட்டு பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போனோம், குடுமச்சான்னு கேட்டனே, குடுத்தீரா? குடுக்கல. என் பொண்டாட்டி என்ன எம்புட்டு அசிங்கமா பேசினா தெரியுமா? நீ என்னையா வேலை செய்யற, அந்த கடையில நாளெல்லாம் வேலை செய்யற, உனக்கு மாச சம்பளம் கிடைச்சிருந்தா அந்த காசுல இருந்து நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பனே, நீ என்னத்துக்கு அந்த கடையில வேலை செய்யறன்னு என் பொண்டாட்டி என்ன நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் பத்தாதுன்னு இன்னைக்கு தங்கமயில் பொறுப்பா வேலை செய்யுதுன்னு சொல்றியாக்கும். ஏமச்சான் என்னால நிக்க கூட முடியல, என்ன வாயை கிளறாத, நான் பாட்டுக்கு போய் என் ரூம்ல படுத்துறேன், இன்னும் வாயை கிளறனேன்னு வச்சுக்கோ நிறைய விஷயங்கள் வெளியில வந்துரும் அப்படின்னு பழனி வளர்றாரு. தங்கமயில் உடனே, மாமா பேசாம இருங்க மாமா, சித்தப்பா போய் படுக்கட்டும். தங்கமயில் பொழைக்க தெரிஞ்ச புள்ள, உண்மை வெளியில வந்துடக்கூடாதுன்னு என்ன போய் படுக்க சொல்லுது. குடிகாரன் உளறிப்பிடுவான், உண்மை வெளியில வந்துரும், அது மனசு பதறது அதுக்குத்தான் தெரியும் அப்படின்னு பழனி சொல்றான். டேய் என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன உண்மைடா வெளியில வரும் சொல்ல பாத்தலாம். நான் உன்னை அவ்வளவு கஷ்டப்படுத்தினா? செந்தில் வீட்டுக்கு நீ கிஃப்ட் வாங்கி போயான்னு சொல்லி தானடா நான் சொன்னேன், 200 ரூபாய் தரமாட்டேன் நான் சொன்னேன். நான் என்னமோ செய்யறேன், காரணத்தை சொல்லி காசு கேட்டேன், 200 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீரு. என் பொண்டாட்டி என்ன வஞ்சு தள்ளுது, எனக்கு எம்புட்டு அவமானமா இருக்கும், யோசிச்சு பாத்தீரா? பாக்க மாட்டீரு. என்ன சொன்னீரு? கடை பொறுப்பா பாத்துக்கிறீங்க, கடைய பொறுப்பா பாக்குறத நீ கணக்கு பார்க்கும் போது தெரியும் மச்சான் உனக்கு. இன்னைக்கு பருப்பு மூட்டை 2 மூட்டை வந்துச்சு, கணக்குல 1 மூட்டை தானே எழுதி இருக்கும், கணக்கு பாத்தீரா? 2 மூட்டைக்கு கல்லால இருந்து காசு எடுத்து கொடுத்திருக்காங்க, நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தங்கமயிலோட அப்பா பாதி பொருளை ஆட்டைய போட்டுட்டு போறாரு, கீழே முட்டைய போட்டு உடைச்சா நான் தான் சுத்தம் பண்ணணுமா? ஏன்னா அந்த கடையில வேலைக்காரனா தங்கமயில் அப்பாவும் தங்கமயிலும் முதலாளியா. நல்ல வேலை சுகன்யா இதெல்லாம் பார்க்கல, இல்லன்னு வச்சுக்கோ என்ன விளக்கு மாத்தாலேயே அடிச்சு வெளியில துரத்திருப்பா. ஏன் மச்சான் இதெல்லாம் உம்ம கண்ணுக்கு படவே படாதுல. தங்கமயில் பொறுப்பா கடைய பாத்துக்கிறாங்க. தங்கமயிலோட அப்பா என்னென்ன பண்றாரு அட்டூழியான்னு தெரியுமா? 10,000 ரூபாய்க்கு மளிகை ஜாமான்லாம் எடுத்து அவர் சொந்த வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு, அது உமக்கு தெரியுமா? சொன்னா நீ வருத்தப்படுவீரு. தங்கமயிலுக்கும் அவங்க அப்பா குடும்பத்துக்கும் அசிங்கம், எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் எல்லாம் பூட்டி வச்சிருக்கேன்.
தினம் தினம் தங்கமயிலப்பா என்னன்னா பண்றாரு அட்டூழியோன்னு உமக்கு தெரியாது மச்சான். நீ கண்ண புடனில வச்சுக்கிட்டு இருக்க. உன் வீட்டு மருமக தங்கமயிலு கடைக்கு வந்தோன்னா ரொம்ப பொறுப்பா வேலை பாக்குது. நாளா பொறுப்பு இல்லாதவன் வெத்து பைய. நான் எதுக்காக உன் கடையில வேலை பாக்குறேன்? மூட்டை தூக்குறதுக்கு. என் பொண்டாட்டி சொன்னது கரெக்ட் தான் மச்சான். எங்க அண்ணன்க கடை வச்சு தர்றேன் வாடா, நீ கடைக்கு முதலாளியா இருக்கலாம்னு சொன்னாங்க. பாவம் என் மச்சான், என் அக்கா பாவம், நான் வரமாட்டேன்னே. இன்னைக்கு தங்கமயில் பொறுப்பா இருக்கு. தங்கமயில் அப்பா கடையில நல்லா வேலை பாக்குறாரு. என் மச்சான், உன் மனசாட்சி இல்லாம நீ பேசுற. எம்புட்டு வேலை செய்யறேன். இன்னைக்கு கூட சர்க்கரைய பொட்டலம் கட்டுறோன்னு தங்கமயில் அப்பா கீழே கொட்டிட்டாரு. அது அவர் அள்ள கூட மாட்டாராம் குனிஞ்சு. என்னைய ஒரு வேலைக்கார மாதிரி வந்து அள்ளுன்னு சொல்றாரு. நானும் நம்ம மச்சானோட கடைன்னு நினைச்சு எல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெஞ்சுக்குள்ள குத்துது. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? முட்டையை கீழே போட்டா நான் தொடச்சு சுத்தம் பண்ணணுமா? என்ன அம்புட்டு கேவலமா பேசுறாங்க அப்படின்னு பழனி அழுதுகிட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. டேய், யாரா உன்னை வேலைக்காரன்னு சொன்னதே? யாரு சொன்னது? யாரு சொல்லுவாங்க? நீங்க சொல்ல மாட்டீங்க மச்சான். ஆனா உங்களை தலைமையில வச்சுக்கிட்டு தங்கமயில் அப்பா என்ன அந்த பேச்சு பேசுறாரு. ஏன் சரவணன்ட்ட கேளு. சரவணை கண்ணை திறந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். தங்கமயிலும் அதே இடத்துலதான் இருந்துச்சு. தங்கமயில் கடையோட முதலாளி வந்தா கல்லாலதான் உட்காருவாங்க. தங்கமயில் அப்பா அதை விட பெரிய முதலாளி, கல்லாலதான் உட்காருவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கல்லால உட்கார்ந்துருக்கேனா மச்சான்? கல்லால இருந்து 10 ரூபாய் எடுத்திருப்பனா? தங்கமயில் அப்பா எம்புட்டு ரூபாய் ஆட்டைய போடுறாருன்னு உனக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் பொய் கணக்கு எழுதுறதுக்கு தங்கமயில் கடைக்கு வந்திருக்கு. உனக்கு ஒரு விவரமும் தெரியாது மச்சான். உன்னை முழுசா ஏமாத்தி தலையில மிளகா அரைக்கிறாங்க அப்பாவும் பொண்ணும். சரவணை சொன்னேன், அப்பாட்ட சொல்லு மாமா, நீதான் சொல்லணும் அப்படின்னு. நானா தங்கமயில் அப்பாவை கடைக்கு வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். எனக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு பொறுப்பு இருக்கு? எனக்கு தான் எந்த பொறுப்பும் இல்ல, பருப்பும் இல்லையே. யாரு எப்படி கொள்ளடிச்சா எனக்கு என்ன? என் மச்சான் கடைன்னு பேசுனா அந்த மனுஷன் இது என் சம்மந்தி கடை, நான் என்ன வேணா பண்ணுவேங்கிறாரு. வர்ற கஸ்டமர்ட்ட 10 ரூபாய விட்டு கொடுத்துறாரு. அப்பனா அவர் நல்லவர் ஆயிடுறாரு. கேக்குறனா கெட்டவன் ஆயிடுறேன். பழனி எப்ப பார்த்தாலும் சுடுசுடுன்னு திட்டுறான். கரார கணக்கு பாக்குறேன். கஞ்சாம்பட்டி பைய. இந்த பேர் தான் எனக்கு கிடைக்குது. அங்க அழுத்து செலுத்து வீட்டுக்கு வந்தா என் பொண்டாட்டி அந்த திட்டுறான். நீ என்னத்துக்கு சம்பளம் இல்லாம வேலை செய்யற? வா, நாமளும் ஒரு தனி கடையை ஆரம்பிப்போம். இத்தனை நாள் அவ திட்டினது புரியல மச்சான், எனக்கு புரியவே இல்ல. ஆனா இப்ப நல்லா கிளீனா புரிஞ்சு போச்சு. நான் ஒரு பொறுப்பு இல்லாதவன். உம்மரு கடைக்கு நான் ஒரு வேஸ்ட், ஒரு வேலைக்காரனாத்தான் நீங்க நினைச்சிருக்கீங்கன்றது இப்பல்ல மச்சான் புரியுது. செந்திலு என்ன ஏன் மாமா வாட்டமா இருக்க? வா சரக்கடிக்கலான்னு கூப்பிட்டேன். வரமாட்டேன்னு மனசுல அவ்வளவு பாரமா வலிக்குது. ஒரு 200 ரூபா கருமா. நான் என்ன கல்லால இருந்து திருடனா? தங்கமயிலப்பா பொருளை திருட்டுத்தனமா வித்து காசை எடுத்துக்கிறாரு. நான் என்ன அப்படி செஞ்சனா? என் மச்சானுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு 200 ரூபா கொடுக்காம என் பொண்டாட்டிட்ட திட்டுவாங்க விட்டுட்டாரேன்னு கவலையில வந்தேன். செந்தில் தான், வாமாமா ஒரு கிளாஸ் தண்ணி போடு, சரியா போயிடும், கவலையெல்லாம் ஓடி போயிரும் சொன்னான். நானும் அவனும் சேர்ந்து தான் குடிச்சோம். இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. உள்ளுக்குள்ள வச்சு வச்சு அழுத்தி பாரம் ஆயிடுச்சு மனசு. எல்லாத்தையும் கொட்டிட்டேன். மச்சான் போ, முழுசா பாண்டியன் ஸ்டோரை ஏமாந்து போக போற. தங்கமயில் அப்பாவும் உன்னை நல்லா மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி அதே சோஃபால டம்முன்னு விழுகிறாரு. பாண்டியன் அப்படியே தங்கமயில திரும்பி பாக்குறாங்க. டேய் சரவணா, பழனி சொல்றது உண்மையா? பழனிய தங்கமயில் அப்பா இப்படி எல்லாம் பேசினாரா? இப்ப வர சொல்லு அப்படின்னு தங்கமயில் அப்பாவை வீட்டுக்கு வர சொல்றாங்க. தங்கமயிலு, இதுதான் உன் கணக்கு எழுதுனதா? டேய், இன்னைக்கு எத்தனை பருப்பு மூட்டை வந்துச்சுன்னு குடோன்காரனுக்கு போன் பண்ணி கேளு. சரவணனும் நானும் கடையில இல்லாத நேரம் சரக்கு வந்திருக்கு அப்படின்னு போன் பண்ணி கேட்டவன 2 பருப்பு மூட்டை வந்திருக்கு. கணக்கு நோட்டெடு. ஒரு மூட்டை தான் வந்ததா கணக்கு எழுதிருக்கு. தங்கமயிலு, நீதானாப்பா? நீயாப்பா போய் கணக்கு எழுதுன? என்னைய ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. சரவணன் உடனே, பா இவங்களுக்கு பொய் சொல்லித்தர வேணாம்ப்பா, எல்லாமே பொய், நம்மள்ட்ட சொன்ன எல்லாம் பொய் தான் அப்படின்னு சரவணன் கத்துறாரு. அதுக்குள்ள தங்கமயில அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. எப்படி நீங்க பழனிய பார்த்து வேலைக்காரன்னு சொல்லுவீங்க? நீங்க அந்த கடையில வேலை பார்க்க தானே வந்தீங்க. அப்புறம் பருப்பு மூட்டையில ஒரு மூட்டையை கணக்கு எழுதிட்டு ஒரு மூட்டையை நீங்க திருட்டுத்தனமா வித்திருக்கீங்க. இப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வருது. கடையில இருந்து எவ்வளவு ஜமான கொள்ள அடிக்கிறீங்க. இனிமே கடையில இருந்து 1 ரூபாய் கூட எடுக்க கூடாது. இது வரைக்கும் எடுத்ததுக்கான கணக்க பைசல் பண்ணுங்க. இனி நாளையில இருந்து கடைக்கு வராதீங்க அப்படின்னு பாண்டியன் தங்கமயில் அப்பாவை புடிச்சு வெளியில தள்ளுறாங்க. தங்கமயிலு, நீயும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளில போ, பொய்க்கணக்கு எழுதுறியா நீ அப்படின்னு பாண்டியன் கோவத்தோட தங்கமயிலையும் தங்கமயில் அப்பாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பினாரு.
இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.